கல்யாணம் பண்ணாமலே விவாகரத்து வாங்கி கொண்ட ஆரவ் ஓவியா ஜோடியை பத்தி தான் தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில் பரபரப்பாக பேசப்படுது. ஆரவ் ஓவியா ஜோடி பிரிஞ்சதால யாருக்கு நஷ்டம், ஓவியாவுக்கா ஆரவுக்கா என்கிற பரபரப்பான தர்க்கமும் விவாதமும் தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில் புயலை கிளப்பி இருக்கு. டிவி சீரியல் பார்த்து அழுது அழுது தேம்பிக்கிட்டு இருந்த பெண்களுக்கு பிக் பாஸ் நிகழ்ச்சி வேறு மாதிரி வம்பு பேச வச்சிருக்கு. நடிகை ஓவியாவும் ஆரவும் நெருக்கமாக நெருங்கி காதல் பண்ண ஆரம்பிச்சதும் நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஓவியாவும் ஆரவும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களா மாட்டாங்களா என்று விவாதம் சூடு பறக்க ஆரம்பிச்சது. ஆரவ் நல்ல பையன், அவனை பிரிஞ்சது ஓவியாவுக்கு தான் நஷ்டம் என்று ஒரு கோஷ்டியும், ஓவியா படு ஸ்மார்ட், ஓவியாவை பிரிஞ்சது ஆரவுக்குத்தான் மோசமான நஷ்டம் என்று ஒரு கோஷ்டியும் அனல் பறக்கும் விவாதம் தமிழ்நாட்டில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடிகை ஓவியாவுக்குத்தான் ஆதரவும் அனுதாபமும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது. தேடி வந்து அன்பு காட்டிய ஓவியாவை கூட சேர்ந்து குத்தாட்டமெல்லாம் போட்டுவிட்டு கழட்டிவிட்ட ஆரவுக்குத்தான் கடும் எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது. நமிதாவும் டான்ஸ் மாஸ்டரும் சேர்ந்து ஓவியாவை அழ வைத்ததும், மிகவும் இழிவான குணங்கள் கொண்ட ஜூலி கருங்காலியாக மாறியதும் ஓவியாவுக்கு அதிகப்படியான வரவேற்பை தமிழக மக்களிடம் அதிகரித்திருக்கிறது. ஓவியாவை பிரிந்து விட்டது ஆரவுக்குத்தான் பெரும் இழப்பு என்கிறார்கள் தமிழக மக்கள். ஓவியா புத்திசாலியாகவும் சமூக அறிவு உள்ளவராகவும் இருப்பதால் இத்தகைய நம்பிக்கை துரோகங்கள், கருங்காலித்தனங்கள் ஆகியவற்றை சாமர்த்தியமாகவும் இயல்பாகவும் சமாளிக்கும் திறமை உள்ளவர். ஓவியாவுக்கு பிக் பாஸில் வெற்றி நிச்சயம், எல்லாவித எதிர்ப்புகளையும் சமாளிப்பார் என்கிறார்கள் தமிழக மக்கள். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்க பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.